அப்புறம் ஸோ நம்ம வந்து குழியெல்லாம் எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இதில் வந்து இன்னொரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கேட்டிருந்தோம். ஸோ இந்த பிளான்ஸ் எப்படி வைக்கணும் என்ன அப்படின்னு கேட்டிருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, டாப் சாயிலு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் சாயில்னா மேலே இருக்கிற மண், அப்புறம் வந்து வேப்பம் புண்ணாக்கு, ஸோ இது நீம் கேக்கு இருக்கு இல்லையா, ஸோ நீம் கேக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்றுனா எருவு, மாட்டு எருவு இருக்கு இல்லையா. ஸோ இது மூணும் மிக்ஸ் பண்ணி போட்டு தான் நம்ம செடி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஏபின்னு ஒரு உரம் என்னமோ இருக்குது. ஸோ அது போட்டு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு இது பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை பண்ணக்கூடாது, சூடாயிடும், இதாகிடும், அதாகிடும், வேறு கெட்டு போயிடும் அதுன்றாங்க. இன்னொருத்தர் இதுவும் அது மிக்ஸ் பண்ணலான்றாங்க. ஒருத்தர் வந்து மூணுமே இல்லை, அந்த ரெண்டுமே போடக்கூடாது, வெறும் மண் மட்டும்தான் வைக்கணும், அதுக்கப்புறம் தான் போடணும் அப்படின்னாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஃபியூஷன் தான் இன்னும் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கான கிளியரான ஒரு இதில், ஏன்னா நமக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை, யார் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம வந்து கேட்டு பண்ண வேண்டியது மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு அவ்வளோ ஒன்றும் தெரில. ஸோ நமக்கு வந்து பிளான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம், குழி எடுத்துட்டோம், இப்போ வைக்கிறதுல தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இல்லைனா நேற்றே அந்த இதில் நம்ம ஃபில் பண்ணியிருப்போம். ஸோ அங்கே இருக்கு இல்லையா அந்த கட்டடத்துக்கு மேலே, ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா பிளான்ஸ் வச்சுருப்போம். பட்டு இந்த கன்ஃபியூஷன்னால தான் சரி ஓகே வெயிட் பண்ணுவோம். ஸோ இன்னும் ஒரு 2 days போட்டுவோம் நம்ம. ஏன்னா சும்மா அனலைஸ் இது பண்ணாமல் நம்ம சும்மா வச்சு அந்த பிளான்ஸை வந்து இது பண்ண விரும்பலை. ஸோ அதனால் வந்து ஒரு 2 days வந்து இதை பற்றி கொஞ்சம் அனலைஸ்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து வைக்கலாம். அப்படி இல்லை எல்லாம் குழப்புறாங்க அப்படின்னா வேணால் ஒன்றும் இல்லை, வெறும் மண்ணை மட்டும் நம்ம போட்டு வச்சிடலாம். ஸோ ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. இந்த மருந்து அந்த மருந்து அது இது போட்டு ரிஸ்க்காக பதிலாக வெறும் மண்ணை மட்டும் போட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் செட் ஆச்சு அப்படின்னா நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் கைஸ் ஊட்டியோட கிளைமேட். இங்கே பாருங்கள், இப்படி மழை தூரிகிட்ருக்கு. இப்போ சின்ன தான், ஆனால் மண்ணே ஈரமாகாது பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி காலையிலேருந்து இப்படி தான் அடிச்சிட்ருக்கு. ஓகே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மண் கொஞ்சம் கூட ஈரமாகல பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ஓகே. ஸோ லாஸ்ட்டு 2 weeks முன்னாடி மழை அடிச்சது. அதுக்கப்புறம் வந்து மழை இல்லை, பட் வந்து மழைன்னு சொல்லலாம், பட் வந்து பார்த்திங்கன்னா மழை அடிக்கிறது இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம ட்ரிப்பு போகிறதுக்கு, கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வரலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து 5 kilometer நடந்து போனாலும் நீங்கள் வந்து நனைய மாட்டீங்க. அந்த மாதிரியான மழை தான் படிச்சிட்ருக்கு. ரொம்ப சின்ன தூரல், முடியில் கூட தெரியறது. இதை பாருங்கள், சின்னதாக முடியில் தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சின்னதாக இருக்குது, ரொம்ப சின்ன தூரல்.